பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய நிலையில் தேக்கம்பட்டியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே பாசன பரப்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல எந்த ஒரு தண்ணீரும் எடுக்காமல் வெளியிலே வருகின்ற உபரி நீரை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அத்திக்கடை அவனாசி முதல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கினோம். இரண்டாவது திட்டம் நீங்க சொல்லுகின்ற மாதிரி இங்கேயே அதுவும் எந்த இடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற ஆய்வெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நான் சொல்ற டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை எல்லாம் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்றத்தினால் இப்பொழுது தடை ஏற்பட்டுவிட்டது. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு வேளாண் பெருமக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வருவோம். அப்பொழுது உங்களுடைய மனக்குறை நீக்கப்படும். நன்றி. மீண்டும் நான் ஒரு நிமிஷம் தான் நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்று சொன்னால், உபரி நீர் வருகிற போது இந்த நெல்லித்துறையில் இருந்து எடுத்து மேட்டுப்பாளையத்துக்கும் பவானி சாகர் கொடுக்கணும். இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது நான் செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய இதை பொறுத்தளவுக்கு உபரி நீர் கிடையாதுங்க ஐயா. இது ஆற்றில் இருந்து தான் நாம தடுப்பணை கட்டுறோம். இந்த மேல தடுப்பணை கட்டுறது ஒரே மேல தடுப்பணை கட்டுறது வரைக்கும் ஆற்றில் தான் நம்ம தடுப்பணை கட்டி தான் தண்ணி எடுக்கிறோம். கீழே எல்லாம் அப்படி கிடையாது. இங்க எல்லாம் கால்வாயெல்லாம் போக அதிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அதைத்தான் சேமித்து வைப்பதற்காகத்தான் 6 தடுப்பணைகள் ஆரம்பிக்கப்பட்டு 3 தடுப்பணைகள் இப்பொழுது முடிவெற்றது. மீண்டும் 3 தடுப்பணைகள் இந்த ஆட்சியாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதனுடைய உயரத்தை குறைச்சி பாருங்க எப்படிலாம் விவசாயிகளை பலி எடுக்கிறாங்கன்னு. நான் கிட்டத்தட்ட நல்ல உயரமா அந்த உபரி நீர் வீணாகக்கூடாதுன்றதுக்காக போட்டேன். அந்த எஸ்டிமேட்லாம் குறைச்சி அதை குறைச்சி இப்போ அந்த தடுப்பணை கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வைக்கின்ற கோரிக்கை நாங்கள் ஏற்கனவே தொடங்கப்பட்டது என்பதை மீண்டும் ஒருவரை தங்களுடைய கவனத்துக் கொண்டார். நீங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், உங்களிடத்தில் நான் பேசுவதற்கு அதிகம் இல்லை. ஆகவே அடுத்தது செங்கல் கால்வாயினுடைய சங்கத்தினுடைய தலைவர், மேட்டுப்பாளையம் தாலுகா செங்கல் கால்வாயினுடைய தலைவராக இருந்த 84 இருந்து நாங்கள் செங்கல் உற்பத்தி செய்கிறோம். இந்த பகுதி பத்திரகாளியம்மன் கோயில் பகுதி செங்கல் உற்பத்திக்கு மிக முன்னோடியாக இருந்தது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கேதான் செங்கல் உற்பத்தி நடந்தது. பின்னால விரிவாக போனது கொஞ்சம் நவீனப்படுத்தி நாங்கள் புஜகனூர் பகுதியில் எடுத்தோம். உரிய ஆவணங்கள் 90 வாங்கியிருக்கிறோம். எல்லா மைன்ஸ்ல இருந்தும் வருவாய்த்துறையிலிருந்தும் வாங்கியிருக்கிறோம். தடாகத்தையோடு ஒப்பிட்டு இந்த மேட்டுப்பாளையத்தையும் நிறுத்தி விட்டார்கள். மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக எடுத்தா 3 அடி மண்ணு தான் எடுக்க முடியும். தடாகத்துக்கு மேல 50 அடி 30 அடியில் எடுக்க முடியாது. ஆக 3 அடி மண் எடுத்து சிறிய அளவில் ஒரு 10-15 கால்வாய்கள் ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கால்வாய் இருந்தது. அதையும் நீங்கள் பொதுவெளியில கருத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய அகில இந்திய பொதுச் செயலாளர் அகில இந்திய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கள் நிறுவன தலைவர் நாராயணசாமி நாயனுடைய சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நீங்கள் வடித்தெடுத்தீர்கள். நாங்கள் 20 மாவட்டத்தில் இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டுக்கே வந்தோம். பசுமை சாலையில் சேலம் சுந்தரம் அவர்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே நீங்கள் எங்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தீர்கள். அந்த வையம்பாளையத்துக்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீர்கள். மனதில் நீங்காத இடம் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை சந்தை ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கினீர்கள். அவனாசி திட்டம் மனதில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களை கோரிக்கைகளை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இங்கு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுடைய தலைமையிலே இன்று ஆரம்பிக்கும் இந்த பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியிலே ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் இந்தியா முழுவதும் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகிறது. அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அத்திக்கடவு திட்டத்தை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டார்கள்.
இதிலே ஒரு சிறு இணைப்பு மட்டும். கௌசியா சங்கனூர் 2 ஓடைகளும் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதும் தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஜோனல் இரிகேஷன் அசோசியேஷன் ஒன்றை நீங்கள் ஆரம்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசன வசதிகள் இல்லை. ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அதற்காக ஒரு இரிகேஷன் அசோசியேஷனை நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது இங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் மனதில் இருக்கிறது வனவிலங்குகள் பிரச்சனை. அதற்கு நாங்கள் மாறுபட்ட விதமான ஒரு தீர்வை முன்பிருந்து சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். நீலகிரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய 67,000 ஏக்கர் செக்ஷன் 17 பூமிகளை எடுத்து அதில் வனப்பகுதியை விரிவாக்கம் செய்தால் வனவிலங்குகள் வாழ வழிவகுக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அங்கிருக்க வேலையாட்களுக்கு என்ன வழி செய்வது என்று கேட்கப்பட்டது. 3 லட்சம் தொழிலாளிகள் அங்கே இருப்பவர்களுக்கு கோவை மாவட்டத்திலே விவசாயம் செய்தவர்களுக்கு பிரேமேன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்